வணக்கம் நினைக்கிறே. பார்க்க இருப்பது இனி அச்சமில்லை. நிகழ்ச்சியை நோக்கமே உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அடுத்துடைய உதவியின்றி உங்களை நீங்களே காத்துக்கொள்ள வேண்டும் நிகழ்ச்சி அமைந்துள்ளது. முக்கிய காரணம் தற்காப்பு உத்திகள் தான். ஒவ்வொரு உத்தியும் பல நூறு வருடங்கள் வம்சாவழி கொண்டவை, முறையாக பயிற்சி கொண்டவை. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு புத்தியும் அறிவியல் ரீதியானவை. ஆகவே இது நிச்சயம் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலத்தில் நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றிருக்கும் போது மட்டுமே. சரி, நான் பகுதி பல உண்டு. இது புதிய இதுதான். உதய பாருங்கள். பார்க்கலாம், வெயிட் பண்ணு. மணி 5 தானே ஆகுது. ஏதோ வண்டி ஒன்று வரத மாதிரி தெரியுது பாருடா. ஆச்சு சார், இதை மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியே பிடிச்சா தூக்கலாம். பார்ட்டி ஏதோ வெயிட் பார்ட்டி மாதிரி தான் தெரியுது. ஏதோ பல்க் ஒரு அமௌண்ட் சேரும், தூக்கிடலாம். அதான் டக்குன்னு தூக்கிறேண்ணே. நான் பேக்கில் இருக்க தூக்குறேன், நீ ஃப்ரெண்டில் இருக்க தூக்கிறேன். இறங்கடா 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 இறங்கடா. பர்சேட்ரா 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 பர்சேட்ரா. விடா விடா புடி 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 விடா 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 புடி புடி விடா விடா. என்ன மச்சி கோட்டை விட்டியா நீ? செயின் போட்டிருந்தா, மோதிரம் போட்டிருந்தா, பைக்கை சேர்த்து எடுத்துக்கலாம்ல. பெரிய அமௌண்ட் மாட்டிட்டு இருக்கோம். நீ முன்னாடி தனியாக வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி விடு, அதுக்கு வரி பண்ணிக்காத. அடுத்த பார்ட்டி வந்தால் வெயிட்டா கட்டிடலாம். அடுத்து மிஸ் பண்ணி போகிறேன். சரியா? ஓகேவா? சரி வெயிட் பண்ணுவா, டைம் இருக்குல்ல, வா பார்க்கலாம். வா. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழி இந்த மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்கும். வா 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 மச்சி. நிறுத்துறா வண்டியா, நிறுத்துறா நிறுத்துறா. வண்டியா 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 பண்ணு வண்டியா பண்ணு. இப்போ சம்பவம் யாருக்கும் ஏற்படலாம், எங்கேயும் ஏற்படலாம். நீங்கள் தான் இதுக்கான தீர்வை அறிந்திருக்க வேண்டும். காரணம், அடுத்தவுடைய உதவியின்றி உங்களை நீங்கள் தப்பித்துக் கொள்ள. புத்தியை பாருங்கள். பாருங்கம்மா, இது போன்ற ஒரு எதிரியோ அல்லது சமூக விரோதியோ உங்களை இது போன்று மேலே தாக்கும் பொழுது நம்ம என்ன செய்வது? நாம் பார்த்த புத்தி பல உண்டு. இது எளிய புத்தியே, புதிய புத்தியே. இந்த புத்தியின் பெயர் ஷிகோ நாகி அழைப்போம். அக்கிடோ தற்காப்பு கலைகள். அதாவது மணிக்கட்டை பிடித்து சுழற்றி இந்த மனித முட்டை நாம் திருப்பி கீழே நாம் அவனை வீழ்த்துவது தான். இந்த புத்தியை பாருங்கள். ஒரு எதிரி உங்களை மேலே தாக்கும் பொழுது முதல் காரியம் தடுத்தலே. தடுங்கள். அடுத்த கணமே இந்த கையை கீழே பிடித்து இழுத்தவாறே எழுங்கள். அடுத்த கணம் நீங்களே திருப்பிக் கொள்ளுங்கள். எதிரி உங்கள் கையில் எல்லாம் மறுபடியும் பாருங்கள். எதிரி மேலே தாக்கும் பொழுது தடுங்கள். அடுத்த கணமே கையை சுழற்றியவாறே கீழே இழுத்துக்கொள்ளுங்கள். சற்று பின்னோக்கி இழுங்கள். இழுத்தும் பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். பாடலாம். மறுபடியும் பாருங்கள். செய்யும் முதல் காரியம் தடுத்தலே. தடுங்கள். அடுத்த கணம் கையை பிடித்தவாறே கீழே சுட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் அவனை முன்னோக்கி இழுத்தவாறே அதே சமயத்தில் நீங்கள் உங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். இழுத்தவாறு திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது எதிர்ப்பிடி உங்கள் கையில் கீழே இழுக்க 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 இழுத்தப்பட்டு விடுவான்.
இப்போ பார்க்க இருப்பது தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது பார்த்த அதே உத்தியின் நாம் செய்யும் பல்வேறு வகையான முறைகள், அதாவது கோணங்களும் மாறுபடும், அந்த தகவலும் மாறுபடும். ஆனால் உத்தி ஒன்று தான். பாருங்கள், எதிரி கையை பிடிக்கும் பொழுது நாம் செய்ய இருப்பது உள்ளே சென்று எதிரியை நாம் வீழ்த்துவது. அடுத்த பார்க்க இருப்பது இதே உத்தி தான். நாம் உள்ளே செல்லாமல் பக்கவாட்டு சென்று திருப்பி வீழ்த்தும் முறை. அடுத்த பார்க்க இருப்பது பக்கவாட்டு தாக்குதலுக்கு. பக்கவாட்டில் சடுங்கள், திரும்புங்கள், தாக்குதல். ஆக இந்த உத்தி ஒன்றுதான். அதே உத்தி கைப்பிடிக்கோ, பக்கவாட்டு பிடிக்கோ, பக்கவாட்டு தாக்குதலுக்கோ, மேல்பக்கத்தை நம்ம செய்யலாம். தேவை முறையான பயிற்சி மட்டுமே. உத்தி எளிமைதான். உங்களுக்கு அதுக்கும் அதனுடைய வலிமையும் எளிமையும். அதே சமயம் இந்த பயிற்சிக்கு ஆண் பெண் என்ற பேதமில்லை. யாரும் எங்கும் பயிற்சி பெறலாம். அது கராத்தே கலையோ, கோபுடோவோ, அக்யூடோவோ, சிலம்பமோ, வர்மக்கலை